நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்த மாதிரி. நமக்கெல்லாம் அந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பெயர்ச்சின்னு வந்த உடனே நம்ம எல்லாரும் திரும்பி பார்ப்போம். என்னது பெயர்ச்சியா? எதுப்பா நடக்குது? அப்படியா? நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணோம். நார்மலாக அது ஏதோ ஒரு பயிற்சின்னு வச்சுப்போமே, சாதாரண ஒரு சந்திர பயிற்சி கூட வச்சுப்போமே. பயிற்சின்னு நேமை கேள்விப்பட்டோன்னே சட்டுன்னு திரும்பி பார்ப்போம், நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதில் முக்கியமான கிரகம் சனி பகவான். சனி பயிற்சி எப்போ நடக்குது? மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இது திருநள்ளாறு சனி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் நடக்கக்கூடிய சனி பயிற்சி. இதுதான் ஜெயிக்கும். ஏன் ஜெயிக்கும் அப்படின்னாக்கா, பொதுவாக நீங்கள் திருக்கணிதன் படி ஜாதகம் பார்த்தாலுமே கூட ஒரு பரிகாரம் சொல்கிறாங்கனாக்கா அதை கோவிலை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அந்த கோவில்லாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பேஸில் தான், அடிப்படையில் தான் பூஜைகள்லாம் ஆகமங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஆகமங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் பூஜைகள்லாம் நடக்குது. சில கோவில் நட்சத்திர அடிப்படையில் நடக்கும், சில கோவில்களில் திதிகளை அடிப்படையாக கொண்டு நடக்கும். இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவில் எடுத்துட்டீங்கன்னாக்கா 3 திதி 3 நட்சத்திரம் நடராஜர் அபிஷேகம். அப்போ அதை போல மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காத்தால 8:25 மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார், மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தின் படி பார்த்தாலும் சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:25 முதல் மீனராசியில் தான் இருப்பார். குழப்பம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கிளியரன்ஸ் கிடைச்சிருது. செகண்ட், இந்த சனி பகவானால் பெயர்ச்சி அடையக்கூடிய சனி பகவானால் மெயினாக சனின்னு சொன்னாலே என்ன சார்? ஹெல்த்து சார். அவர் தான் சார் ஆயுள்காரகன். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்? ஆரோக்கியமாக வாழணுமா, நோயோட வாழணுமா, இல்லை டெய்லியும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வர்றது, செக்கப் போகிறது, மெடிசன் எடுத்துக்கிறது, அதிகமாக மெடிசன் எடுத்துக்கிறது, காத்தால 4 மாத்திரை, மதியானம் 2 மாத்திரை, ராத்திரி 4 மாத்திரை அப்படின்னு எண்ணி கவுண்டிங் பண்ணி போட்டுக்கிறது. ஆரோக்கியம், ஆயுள், அந்த நோயற்ற வாழ்வு, இதை சனி பகவான் தான் சார் கொடுக்கணும். செகண்ட் திங், ஜாப். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உத்தியோகம், வருமானம், தொழில், பிஸ்னஸ். சனி பகவான் ஒருத்தருக்கு ஸ்திரமாக இருப்பார். ஆனால் சார் நீங்கள் ஒரு இன்னைக்கு எடுத்துக்கோங்க, அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், ஏன் சிஎம் பிஎம் அதையும் தாண்டி நீங்கள் பிரசிடெண்ட்டாக கூட ஆகணும்னா சார் அப்படி இல்லைங்க, ஒரு கவுன்சிலர் ஆகணும், இல்லைன்னா ஒரு கமிஷனர் ஆகணும், அப்படி இல்லைன்னா மினிமம் ஒரு சேர்மன் ஆகணும். கண்டிப்பாக சனி வலுத்திருக்க வேண்டும். வெறும் சனியை நம்ம குறை மட்டும் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வேணும், நல்ல பதவி வேணும், அதிகாரமிக்க பதவியாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் வலுத்திருக்க வேண்டும். அப்போ நல்ல பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், இந்த கௌரவம் கூட சனி பகவான் வலுத்திருப்பாரே ஆனால் நல்ல பேர் புகழோடு நீங்கள் இருப்பீங்க. அதே சனி பகவான் கொஞ்சம் நீச்சமோ வக்ரமோ அடைந்திருந்தால் பேர் புகழ் பெற்ற அமைச்சர் கூட நீங்கள் இருப்பீங்க. இவ்வளோதான் விஷயம். பிஏவா இருப்பீங்க. ஆக மொத்தம் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் உங்களை வச்சிருப்பார். அப்போ இந்த சனி பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, ஆயுள் பாவத்தை கொடுக்க போறாரு, நோய்களை நீக்க போகிறார், நோயற்ற வாழ்க்கையை தரப்போகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி நீங்கள் ஹெல்த்தாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இருக்கும், இன்கம் இருக்கும், ஜாப் நல்லா இருக்கும், 2வது கேரியர் சிறப்பாக இருக்கும், growth இருக்கும். 3வது விஷயம் சார், இந்த சனி பகவான் இருந்தால் தான் எப்படி உத்தியோகம், ஆயுள், ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோமோ
அதுபோல் நிம்மதியான வாழ்க்கை, கடன் பிரச்சனைகள் இல்லாமல், கடன்னாலே அது சனி பகவான் தான். ஒரு 7.5 சனி நடக்குதுன்னா இமீடியட்டாக நீ ஒரு கடன் வாங்கிடு, சிறு சிறு கடன் இருப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இவற்றை தரக்கூடியவரும் இந்த சனி பகவான் தான். ஸோ அந்த சனி பகவானுடைய ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துட்டோம். ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியை பொறுத்தவரையில் 10ஆம் இடத்தில் சனி பகவான், 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். ஆனால் இங்கே முழு பாவி இருக்கிறார். சார் மிதுனத்துக்கு இது ஒரு யோகமான காலம், எப்படி சொல்கிறீங்க? இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் 8க்கும் 9க்கும் உடையவன். மிதுன ராசி என்பர்களே, அந்த அஷ்டம சனியில் உங்களை போட்டு கசக்கி புழிஞ்சிருப்பார். 2021, 2020, 2021 ரொம்ப கடுமையான காலங்களாக இருந்தது, 23 வரையிலுமே கூட. அப்புறம் இந்த 24, 25 கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கும். இப்போ 26 அற்புதம். சார் 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் பாக்யாதிபதி 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். நிச்சயமாக 8ஆம் அதிபதியாக வந்தாலும் 9ஆம் அதிபதியாக வந்தாலும், இப்போ அந்த மிதுன ராசி ஆனாலும் மிதுன லக்னம் ஆனாலும் இந்த சனியை கணிப்பது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா அவரே 8ஆம் அதிபதியாக மாறிடுறாரு, அவரே 9ஆம் அதிபதியாகவும் மாறுறாரு. 50% நல்லவராக இருக்கார், 50% அசுபராக இருக்கார். இவர் எப்படிப்பட்ட சனி பகவானை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ஒரு ஜோதிடருடைய திறமையாக இருக்கும். அப்போது மிதுன ராசி என்பர்களே, இப்போ நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்திருக்கிறார். பதவி முன்னேற்றம் கட்டாயம் உண்டு. சார் நம்ம கம்பல்சரியாக எழுதி கையில் கொடுக்கலாம் சார், பேப்பரோடு கையில் கொடுக்கலாம் சார். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவானால் பதவியில் நல்ல முன்னேற்றம், நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும். நான் இந்த தொழிலை சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். அப்படி நீங்கள் தொழிலை இந்த சமயத்தில், சார் சனி பகவான் ஒருத்தருக்கு தொழிலை சேஞ்ச் பண்ணி கொடுத்தாருன்னா சனியை போல கொடுப்பார் எவரும் இல்லை. சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொழிலை கடைசி வரலும் தலைமுறைக்கும், உங்கள் தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொழில் தான். அப்போ இந்த 26 மிதுன ராசி அன்பர்களுக்கு, நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும். பார்ட்னர்ஸ் வெளியில் போயிட்டு டோட்டலாகவே நீங்கள் 100% நீங்கள் ஷேரை நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கலாம். இல்லை ஒய்ஃப் பேரில் கொண்டு வரலாம், இல்லை பசங்களை உள்ளே கொண்டு வரலாம். உங்கள் பார்ட்னர்ஸை நீங்கள் வெளியில் அனுப்பலாம். அப்படி இல்லைனாக்கா இன்னொரு சைட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு நல்ல குரோத்தில் இருக்கீங்க, நல்ல வெல் அண்ட் குட்டாக இருக்கீங்க, ஸோ நிறைய குரூப் ஆஃப் கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு ஐடி பிஸ்னஸ் பண்ணுறது, சாஃப்ட்வேர் டெவலப்பிங் பண்ணுறது, அதே போல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு. இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசிக்குன்னு ரொம்ப பேர் போன ஒரு தொழில் எதுன்னு சொன்னீங்கன்னாக்கா மார்க்கெட்டிங்கும் ஐடி ஃபீல்டும் தான். ஸோ அந்த பிஸ்னஸில் நல்லா ஷைன் ஆகிறது. அதே போல் அட்வொகேட்ஸு, ஆடிட்டர்ஸு, டீச்சர்ஸு, கலைத்துறையை சார்ந்தவர்கள், கலை தான் புதன் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ கலைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லா கலையும் அதில் சேர்த்துக்கோங்க. எல்லா 64 கலைகளையும் சேர்த்துக்கோங்க. விளையாட்டிலிருந்து எல்லா கலையும், சினிமா துறையிலிருந்து விளையாட்டு வரை இருக்கக்கூடிய எல்லா கலைத்துறையும் அதை சேர்த்து, கலைத்துறையை சார்ந்தவர்கள், டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ளே ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ எஜுகேஷன் செக்டரில், வேர்ல்டு வைடு எஜுகேஷன் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் மினிமமாக ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடியவர்கள். மிதுன ராசிக்கு எப்போமோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மினிமம் ஷேர் மார்க்கெட்டு தான் உங்களுக்கு ஒத்து வரும், அதில் தான் லாபம் கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு நான் ரொம்ப பெருசாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா அந்த மினிமம் கேரண்டி கூட உங்களுக்கு இருக்காது.
சரி, இதெல்லாம் தான் உங்களுக்கு எது ஒத்து வரும், நமக்கு எது ஒத்து வரும், நம்ம எவ்வளோ எந்த லிமிட் வரும் நம்ம செய்யலாம். அந்த லிமிட்டை அறிந்து செயல்படுவீர்களே ஆனால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்றைக்குமே நிம்மதி இருக்கும், என்றைக்குமே சந்தோஷம் இருக்கும், நல்ல growth இருக்கும். படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் முன்னுக்கு வரலாம். இன்னொரு விஷயம், இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் டைரக்ட் முன்னேற்றம் என்றைக்குமே அவர் கொடுக்க மாட்டார். வாழ்க்கையில் ஒரு அனுபவங்களை கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார். அதுதான் சனி பகவான். அப்படி படிப்படியாக சனி பகவான் கொடுக்கக்கூடிய வளர்ச்சி தான் உங்கள் வாழ்க்கை இறுதி காலம் வரை அந்த வளர்ச்சி, அந்த வசதி வாய்ப்பு, அந்த growth நிலச்சி நிற்கும். நிறைய பேர் நம்ம பார்ப்போம், ஒரு இடம் வாங்குவாங்க, ஒரு ஆசையாக ஒரு வீடு கட்டுவாங்க. ஆனால் அவங்கள அந்த இடத்துல லாங் டைம் இருக்க முடியாது. உடனே அந்த வீடை காலி பண்ணிடுவாங்களா, விற்றுருவாங்க. இல்லை அந்த வீட்டுக்குள்ளே போகிற நேரம் ஏதேனும் ஒரு கஷ்ட காலங்கள் வந்துடும். இதெல்லாம் சனி பகவானுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய செவ்வாயோ அல்லது ராகுவோ அல்லது வேறு ஏதேனும் அசுப கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமாக இருக்கும். ஆனால் சனி பகவான் இந்த மாதிரி 10ஆம் இடத்துல உட்காந்து கேந்திரம் ஏறும்பொழுது இந்த சனி பகவான் மிதுன ராசிக்கு ஒரு நன்மையை செய்வாரே ஆனால் எந்த நன்மை வேண்டுமானாலும் உங்களுக்கு செய்யலாம். நீங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கலாம், நல்ல ஆயுள் பாவத்தை கொடுப்பாங்க. ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நல்ல ஆயுள் பாவம் கிடைக்கும். ஆமாம், நோய் நொடிகள் கிளியர் ஆகும், நல்ல மருந்து, நல்ல மருத்துவம், நல்ல டாக்டர், உண்மையான மருந்து உங்களுக்கு கிடைக்கும். எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்க, படிக்கிற மாணவ செல்வங்களாக இருக்கலாம். ஸோ வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சென்று நல்ல ஒரு ஆசிரியரை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ இந்த சனி பகவான் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேந்திரத்தில், கடைசி கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கின்ற காரணத்தினாலும் குருவுடைய வீட்டில் அமைந்து சுபத்துவம் அடைந்து குருவுடைய வீட்டில் உட்கார்ந்தது மட்டும் அங்கே போனாலே யாருக்குமே எப்பேற்பட்ட அசுபர் அங்கே போனாலும் அவங்க நல்லவங்களாக, நற்குணங்கள் அவங்கள தானாக போய் சேர்ந்து கொள்ளும். அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நற்குணங்கள் நிறைந்து அந்த வீடு கொடுத்த குரு பகவான் 9வது பார்வையாக பார்த்து கேந்திரம் ஏறக்கூடிய சனி பகவான் மிதுன ராசியை வாழ வைக்கக்கூடிய சனி பகவானாக, மிதுன ராசிக்கு கை கொடுத்து முன்னேற்றி விடக்கூடிய சனி பகவானாக உங்களுக்கு அமைகிறார். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ இது போக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொஸ்டின் இருக்குனாக்கா அதுக்கு நிச்சயம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். இன்னும் கரெக்டாக சொல்லணும் சாமி, எனக்கு நீங்கள் சொல்கிறதே எனக்கு 90% இருக்குது. ஸோ இன்னும் கூட என்ன நான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நெக்ஸ்ட் ஒரு 2.5 வருஷம் இந்த சனி பெயர்ச்சால் இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காணப்படும், அதற்கான உரிய பரிகாரங்கள் சொல்லப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.